இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இன்னைக்கு கர்த்தர் இந்த நீதிமொழிகள் வசனத்தோடு நம்மோடு கூட இடைப்படுகிறார். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும்ன்றார். உதாரத்துவமாக நம்ம கொடுக்கும்போது நம்ம ஆத்துமா என்றென்றைக்கும் வாழும். எவன் தண்ணீரை பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா படைசால்களை வைத்து நீரை இறைப்பாங்க இல்லையா, கிணற்றுலேருந்து. அப்படி நீரை இறைக்க இறைக்க கிணறானது சுரக்கும். அதுபோல் தான் தண்ணீர் பாய்ச்சவர்களுக்கும் தண்ணீர் பாய்ச்சப்படணும்னா உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை அதை அவர்களுக்கு திரும்ப கொடுப்பார் இல்லையா. தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேலோ ஆசீர்வாதம் தங்கும்னே வேதவசனம் சொல்லுது. ஆனால் கிடங்குல தானியத்தை சேமித்து மாத்திரம் வைத்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்காம அதை கட்டி கட்டி வைத்து கொண்டே இருக்கிறான்னா அவன் ஜனங்களால் சபிக்கப்படுவான். ஆனால் விற்கிறவன் அந்த தானியத்தை எடுத்து மற்றவர்களுக்கு விற்கிறவன் தலையின் மேலே ஆசீர்வாதம் தங்கும்னே பார்க்குறோம் இல்லையா. நிறைய நாட்களில் நம்ம இப்போ ஒரு பொருட்கள் விலைவாசி ஏற்றம் வரும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க, வியாபாரிகள் தங்கள் தானியங்கள் எல்லாவற்றையும் உணவுப் பொருட்கள்லாம் பதுக்கி வைப்பாங்க. இந்த மாதிரி பதுக்கி வைக்கிறது, கட்டி வைக்கிறது, அப்படி இருக்கிறவங்கள ஜனங்கள் சபிப்பாங்க. ஆனால் அதை விற்கிறவர்கள் தலையின் மேலே ஆசீர்வாதம் தங்கும்னு பார்க்குறோம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றே மத்தேயு 5:7 பார்க்குறோம். அவர்கள் இரக்கத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வாங்க. ஏன்னா நம்முடைய தேவனே இரக்கமும் மனதுருக்கும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் இரக்கம் செய்யும்போது தேவன் அந்த இரக்கத்தை நமக்கும் தருவார். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6லேருந்து 9 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, நீங்கள் எதை செய்கிறீர்களோ, சிறுக விதைத்தால் இல்லை ஒரு ஊழியத்துக்கோ இல்லை மற்ற காரியங்களுக்கு எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அது சிறுக விதைத்தால் அது சிறுக அறுப்பீங்க. ஆனால் நீங்கள் பெருக விதைக்கும் போது, உதாரத்துவமாய் நீங்கள் மற்ற காரியங்களுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு பெருக அறுப்பை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஏன்னா ஏழைக்கு இறங்கி கடன் கொடுக்கிறவன் கர்த்தருக்கே அதை கடன் கொடுக்கிறான், அதை அவர் திருப்பி கொடுப்பார்னே வேதவசனம் சொல்லுது. அதே போல் அது கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும் ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்துங்கள்னே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் இடத்துல போதனை செய்யும் போதும் பரிசேயர் வேதபாரர்கள் வந்து அவரிடத்துல கேள்வி கேட்கும் போதும் பதில் சொல்கிறாரு இல்லையா. அப்போது ஒரு நாணயத்தை எடுத்து ஒரு பக்கம் என்ன இருக்குன்னா அந்த ராயனுடைய தலை, இன்னொரு பக்கம் வந்து ஆயக்காரர்களுக்கு செலுத்தணுன்ட்டு அதை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ராயனுக்குரியதை ராயனுக்கும் ஆயனுக்குரியதை. எல்லாத்துலேயும் நம்ம நீதியும் நியாயமாய் நடக்கணும் இல்லையா. அதுதான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். அதுதான் சிறுக விதைத்தால் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் व्यसனமாய் அல்ல, கட்டாயமாக அல்ல, தன் மனதிலே நியமித்தபடி. இப்போ அதே போல் தான் கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்திலையும் व्यसனமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு நம்ம கொடுக்குறவங்களா இல்லாமல் மனம் வந்து நம்ம மனதில் ஒரு காணிக்கையை நியமித்து கொண்டால் அதை சந்தோஷத்தோடு நம்ம தேவனுக்காக செய்யணும். ஏன்னா எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்யுங்கள்னே வேதவசனம் சொல்லுது. அதான் தன் மனதிலே நியமித்தபடி அதை கொடுக்கணும். உற்சாகமாய் கொடுக்குறவன் இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். கர்த்தருக்காக நீங்கள் உற்சாகமாக கொடுக்குறீங்களா, அப்போ தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். ஏன்னா எல்லாவற்றிலும் உங்களை சம்பூர்ணமடைய செய்வார். சகலவித நற்கிரியைகள் பெருகுகிறவர்களாகும்படியாக தேவன் உங்களிடத்திலே சகலவித கிருபையும் பெருக செய்வாராம். பாருங்கள், நீங்கள் கொடுக்கும்போது தேவன் தருகிற ஆசீர்வாதம் சம்பூர்ணம் அடைய செய்கிறார், நற்கிரியை பெருக செய்கிறார், சகல விதமான கிருபைகளையும் உங்களுக்கு பெருக செய்கிறார்னு பார்க்குறோம். அப்போ இவ்விதமாக நம்ம தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும். வாரி இறைத்தான் ஏழைக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்குது இல்லையா. அப்போ ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்கிறவர்கள், தான தர்மம் செய்கிறவர்கள், அவர்களுடைய நீதியெல்லாம் என்றென்றைக்கும் நிற்கும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7லேருந்து 11 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது நீங்கள் உங்கள் காரியத்துக்காக எவ்வளோ விண்ணப்பங்களை வைத்து ஜெபித்து எத்தனையோ வருஷங்கள் காத்திருக்கலாம். ஏன் இன்னும் பதில் வராமல் இருக்குன்னா கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனையை தராரு. நம்ம வந்து
உபவாசித்து ஜெபிக்கணுன்ற காரியங்களும் வேதம் நமக்கு கற்றுத்தருது இல்லையா? அப்போ அந்த நாட்கள், அந்த உபவாசித்து நாம் இருக்கிற நாட்களில் பசி உள்ளவனுக்கு நம்முடைய ஆகாரத்தையும், துரத்துண்ட சிறுமைப்பட்டவர்களை நம் வீட்டிலே சேர்த்து கொண்டோம், வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கவும், மாம்சமானவர்களுக்கு நம்மை அந்த நாட்களில் ஒழித்து கொள்ளாமலும் இருக்கணும். அப்படிப்பட்ட உபவாசம் தான் உகந்த உபவாசம். அப்பொழுது விடியற்காலத்து வெளுப்பை போல தேவன் உங்களுக்கு உங்களுடைய வெளிச்சம் எழும்பி உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். அப்போ நீங்கள் எந்த பிரச்சனை, பாடுகள், போராட்டங்களோடு இத்தனை காலம் இருந்தீங்களோ, தேவன் அந்த காரியங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். சுகவாழ்வு உங்களுக்கு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஏன்னா நீங்கள் செய்கிற நீதி உங்களுக்கு முன்னாடி போகும். கர்த்தருடைய மகிமை உங்கள் பிறகாலே காக்கும். அதே போல் நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். அப்போ நீங்கள் இந்த மாதிரி கர்த்தர் சொன்ன இந்த வசனத்தின்படி நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் கூப்பிடும்போதே அவர் பதில் தருவார். நீ சத்தமிடும்போதே இதோ நான் இருக்கிறேன்னே கர்த்தர் சொல்லுவாராம். அதுபோல் நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் சொல்லியும், அதே போல் உங்களை மற்றவங்க பாரத்தை சுமந்து கொண்டு பயந்து கலங்கி தவித்து கொண்டிருக்கீங்களா? அதே போல் உங்களை விரல் நீட்டி சொற்கள்னாலே நிந்தித்து கொண்டிருக்காங்களா? உங்களை சூழ்ந்தவர்கள், அவர்கள் நடுவிலே கூட தேவன் அந்த காரியங்களை எல்லாம் நீக்கி போட்டு பசி உள்ளவங்கள் இடத்துல உன் ஆத்துமாவை நீ அந்த நேரத்தில் திருப்பி சிறுமைப்பட்ட ஆத்துமாவை நீ திருப்தியாக்கினால், அதாவது பசியுள்ளவர்கள் ஆத்துமானா ஏதோ ஒரு பிரச்சனை, பாடு, போராட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க ஆத்துமாவை திருப்தியாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து நீ அவங்கள தேற்றினா, அப்போ இருளில் இருக்கிற நீ உன் வெளிச்சம் உதிக்கொன்னே சொல்கிறார். உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல மாறிடும், அந்த இருளெல்லாம் நீங்கி போயிடும்னு சொல்கிறார். அதே போல் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான நாட்களில் கூட உன் ஆத்மாவை தேவன் திருப்தியாக போஷிப்பார். அந்த நாட்களில் உன் தேவைகளை சந்திப்பார். உன் எலும்புகள் எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். எப்படி நீர் பாய்ச்சுகின்ற தோட்டம் எப்படி பச்சை பசேல்னு இருந்து அது கனிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோ, அதை போல் தேவனை வைப்பார். வற்றாத நீரூற்று, எப்பவுமே அந்த நீரூற்று இருந்து கொண்டே இருக்குது இல்லையா? அதை போல் உன்னை செழித்தோங்க செய்வார். அதே போல் தயால குணமுள்ளவன் தயாளமாக யோசிக்கிறானா, தயாளமானவைகளையே அவன் நிலைத்திருக்கிறானே ஏசாயா 32:8 பார்க்குறோம். அப்போது தாராளமாய் கொடுக்கிறவர்கள் தயால குணமுள்ளவர்களாக இருக்கணும். தரித்திரக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையானே நீதிமொழிகள் 28:27 பார்க்குறோம். ஆனால் அந்த ஏழைகளுக்கு தன் கண்களை விலக்கி கொள்கிறவனுக்கோ அநேக சாபம் உண்டாகும்னு வேதவசனம் சொல்லுது. இங்கே யோபு சாத்தானால் சோதிக்கப்பட்ட பொழுது அவர் தன்னுடைய 10 பிள்ளைகளையும் ஒரே நேரத்தில் இழந்து போகிறார். மிருக ஜீவன்களை இழந்து போகிறார். தன் வேலையாட்கள் எல்லாம் இழந்து போகிறார். அவர் சரீரத்திலையும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொப்பளங்கள் காணப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட நிலையில் அவர் தேவனை தூஷிக்கல. அப்போ அவர் சொல்லுகிற காரியம் என்ன? யோபு 29:13 வாசித்து பாருங்கள். கெட்டு போக இருந்தவனுடைய ஆசிர்வாதம் என்மேல் வந்தது, விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். அப்போது ஒருத்தன் கெட்டு போகிறான்னா அவனுடைய ஆசிர்வாதம் கூட என்மேல் வரும். அப்போ அவனுக்கும் அந்த யோபு நன்மையை செஞ்சுருக்கார். விதவைகளுடைய இருதயம் கம்பீரி பண்ணுகிறேன்னா விதவைகளுக்கு அவர் இறங்கி உதவி செஞ்சிருக்கிறாரு. அதே போல் நான் நீதியை தரித்து கொண்டேன். நீதியை நான் வஸ்திரம் போல, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் கர்த்தர் எப்படி நீதியின் வஸ்திரம், நீதியின் சால்வை அவர் மேலே இருக்குல்ல, அதே போல் யோபுவும் சொல்கிறார், நான் நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாகவே இருந்ததுன்னு சொல்கிறார். என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமா. அப்போ நீதியும் நியாயத்தையும் தான் நான் செய்து வந்தேன்னு சொல்கிறார். யோபு 31:17-18 பாருங்கள். தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் இருந்து நான் ஒரு வேளை சாப்பிட்டது உண்டோ அப்படின்றார். அப்போது எளியவர்கள், திக்கற்றவர்கள், அனாதைகள், அவர்களை எல்லாம் அந்த நாளில் யோபு தாங்கி இருக்கிறார். அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறார். சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோடு கூட வளர்ந்தான். அப்படி திக்கற்றவர்களை கூட அவர் தன்னோடு வளர்த்து விட்டிருக்கிறாராம். நான் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களுக்கு கையிலாக கொடுத்து, அதே போல் ஊனமுற்ற எளியவர்களுக்கு கூட கையிலாக கொடுத்துருக்கிறேன்னு யோபு சொல்லுகிறத பார்க்குறோம். பாருங்கள், யோபு
அப்படி நற்கிரியைகளை அவர் செய்ததுனாலையும் அவர் நீதிமான் உத்தமன் என்று கர்த்தருடைய வாயினாலே அவர் புகழப்பட்டார்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட யோபுவுக்கு தான் கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றார். எப்போ தன் சிநேகிதர்களுக்காக அவர் விண்ணப்பம் செய்யும்போது வேண்டுதலை கேட்டு அவர் சிறையிருப்பை மாற்றி அவர் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை இரட்டத்தனையாக ஆசீர்வதித்து அவர் இழந்த எல்லாவற்றையும் 10 பிள்ளைகளை திரும்ப தருகிறார். ஆடு மாடு ஒட்டகம் என்று எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக தருகிறார்னு பார்க்குறோம். அப்படி தேவன் ஆசீர்வதிப்பார். அதனால உதார குணம் உள்ள ஆத்துமா இன்னைக்கு செழிக்கும்னு கர்த்தர் சொல்லுகிறது போல, எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இந்த வசனத்தின்படி நாமும் நடக்கும்போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமீன்.